வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு ஆஃபிஷியலி கிளாங் எக்ஸ்பெடிஷன் வந்து தொடங்கிருச்சு. இன்னைக்குள்ள எக்ஸ்பெடிஷனுக்கு முழு காரணமாக இருந்த கிளாங் டீ ஸ்டாலோட ஓனர் திரு செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல் ஆலயமாக தாமான் சிஜாத்தி கிளாங்கில் இருக்கிற ஸ்ரீ மகா மதுரை வீரன் காளியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சிருந்துச்சு. இந்த கோவில் வந்து பொது கோயில், யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு சூடத்தை ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலாம், அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் அம்பாவை போய் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போனோமா அந்த வேலை சுமூகமாக முடிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. 382வது ஆலயமாக ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் கம்போங் ஜாவாவில் இருக்கிற இந்த மிகப்பெரிய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே என்டர் பண்ணாலே ஒரு புதிய லோகத்துக்குள்ளே என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. முருகரை பார்க்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சி, விசாலமாகவும் தாராளமாகவும் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இதே மாதிரி உருவத்தை பல கோவிலில் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த உயரத்தில் இருக்கிற முதல் சிலையை இங்கே தான் பார்க்குறேன். நம்மளோட எண்ணத்தை செலுத்தும் போது வாங்க இந்த இடத்துல மண் எடுத்துக்குங்க, உங்களுக்கு தான் அந்த மண்ணு சொல்லிட்டு உரிய மண்ணை வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோவில் மண் எடுக்கும் போது ஒரு ஒட்டுமொத்த கிளாங்கோட கோவில் மண் எடுத்த மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோ பாக்கியம் அடைஞ்சிருக்கேன் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எங்கள் ஒரு கோவிலுக்கு இந்த கோயில் மண்ணு போய் சேரப்போது அந்த அம்பாலும் சந்தோஷப்படுவாங்க. இது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். முருகரை காட்சியை பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. 383வது ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ முன்னீஸ்வரர் நாகம்மன் ஆலயம் கம்போங் ஜாவா பத்து தீகாஸ்துங்கா கிளாங்கில் இருக்கிற இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதியும் கிடைச்சிருச்சு. இந்த ஆலயத்தில் வந்து இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னு பார்த்தோமா, 7 கன்னிகளோட சிலைகளை வச்சு வழிபடுறாங்க. இது வந்து சப்த கன்னின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் 7 கன்னிகளை தான் கூப்பிடுறாங்க. சப்த கன்னிகள் பார்த்தோமா சாதாரண கன்னிகளை தான் இருப்பாங்க, ஆனால் இங்கே இருக்கிற வஹராயி அம்மன் சரி முத்தாளம்மன் சரி இதெல்லாம் அந்த அம்பாளை வந்து வடிவமாக வச்சு இங்கே வழிபட்டுக்கிட்டு வராங்க. ஜனங்கள் வந்துட்டே போயிட்டு அவங்களோட அர்ச்சனைகளும் அவங்களோட வேண்டுதலும் கோரிக்கையும் வச்சுட்டு தான் போகிறாங்க. இங்கேயே தனிப்பட்ட முறையில் ஒரு மாட்டு பண்ணையை வச்சுருக்காங்க. மாடுகள் தானம் பண்ணாங்கன்னா அதை இங்கேயே வச்சுட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோட்டு ஓரத்துலேயே தான் இருக்குது இந்த ஒரு ஆலயம். கண்டிப்பாக கிளாங்கில் இருந்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு நான் ஹைலி சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களோட வேண்டுதலும் உங்களோட பிரார்த்தனையும் இங்கே வந்து நீங்கள் நிவர்த்தனையும் செய்யலாம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட எண்ணமும் நம்மளோட சிந்தனையும் புரிஞ்சுக்கிட்டு கோவிலோட ஒரு சின்ன பகுதியிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்தையும் அந்த 7 கன்னிகளையும் வச்சு வழிபட்டுக்கிட்டு வராங்க. இது மிக உன்னதமான ஒரு விஷயம். பின்னாடி இருக்கிற சிலை பார்த்தோமா முன்பு காலத்தில் செய்யப்பட்டது, பிறகு முன்னுக்கு இருக்கிற சிலை வந்து கருங்கல்லில் வச்சு வழிபட்டுட்டு வராங்க. ஸோ சிறிய தெய்வங்கள் வழிபாடு இருக்கலாம், இல்லாட்டி இவங்க வந்து உங்களோட குலசாமியாக இருக்கலாம். இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து உங்களோட மன நிறைவான ஒரு பிரார்த்தனையை செஞ்சுட்டு போகணுன்னு நான் பிரார்த்திக்கிறேன். இது முழுக்க முழுக்க இந்த ஆலயத்தோட வளர்ச்சிக்கும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்தாலே ரொம்ப மகிழ்ச்சி தான். அடுத்து 384வது ஆலயமாக ஒரு ரோட்டு பகுதியில் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆலயம் இருக்குது. ஆனால் இந்த கோவிலோட கோபுரத்தை பார்த்தாலே தெரியும் இங்கே ஒரு ஆலயம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இந்த ஆலயத்தோட பேர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம். தாமான் கிளாங்கில் இருக்கிற இந்த முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு வரும்போதே இந்த கோவிலோட தலைமை குருக்கள் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு என்னை வர வச்சிருந்தாரு. மண் எடுக்க தானே வந்திருக்கீங்க, கொஞ்ச நேரம் இருங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மண் எடுக்கிறதுக்கு குறியும் கொடுத்துருந்தாரு. அந்த நேரத்தை மண் எடுக்கும்போது ஒரு பூனை டப்புன்னு பிடிச்சி பார்த்தீங்க, அது எனக்கு போனதே தெரியல. இந்த பதிவில் பார்க்கும் போது தான் அட ஒரு பிராணி தாண்டி போயிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஐயா வந்து மண் எடுக்க வச்சு தட்டில் கொடுத்து அம்பாளுக்கிட்ட நான் வந்து அர்ச்சனை பண்ணி கொடுக்குறேன். கோவிலோட பேர் விவரங்கள்லாம் சொல்லி ஒரு 3 நிமிஷத்துக்கு அந்த சோஸ்திரங்களாம் சொல்லி இந்த மண் வந்து இந்த கோயிலுக்கு போய் சேரும் போது அந்த மண்ணோட ஆயுசும் இந்த மண்ணோட காலங்களும் எந்த ஒரு தடைகளும் வரக்கூடாது, எல்லாத்தையும் பூஜிச்சு பண்ணி எனக்கு கொடுத்தாரு. அது மிகப்பெரிய பிளஸிங்காக இருந்துச்சு. பொதுவாக இந்த மாதிரி கிடைக்கும் போதெல்லாம் அப்போ ஒரு 100 கோயில் எடுத்த ஃபீலிங்ஸ் கிடைக்கும். அதுவும் எங்கள் ஊரில் இருக்கிற மகாமாரியம்மன் ஆலயத்துக்கு இந்த முத்து மாரியம்மன் கொடுக்குற ஒரு மண் வந்து எனக்கு உன்னதமாக தான் ஃபீல் பண்ணுது. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட எண்ணத்தையும் நம்மளோட சிந்தனையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு மறக்காம மிஸ்டர் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காரணம் அவர் ஸ்பான்சர் பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்பெடிஷன் வந்து தொடங்கியிருக்காது. 385வது ஆலயமாக ஒரு மிகப்பெரிய ஆலயம் சொல்லாமல் ஒரு ரோட்டோரத்தில் இருக்க மிக பழமையான ஒரு ஆலயம் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் கம்போங் ஜாவா கிளாங்கில் இருக்கிற இந்த ஒரு ஆலயம் வந்து முன்பு வந்து ஒரு தோட்டப்புறத்தில் இருந்த ஒரு ஆலயமா.
பிறகு இந்த இடத்துக்கு வந்து ரீலொகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இதே இடத்துல தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த அம்பாலோட ஆலயத்துக்கு ஆளுங்க வந்த மீனியே தான் இருக்காங்க, பல விதமான பூஜைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சின்ன ஆலயத்தில் இருந்தால் கூட இந்த அம்பாலோட சக்தி சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ விசேஷமாக இருந்துச்சு. வரும்போது ஒரு பெரிய பிளெஸிங்காக தான் இருந்துச்சு. இன்றைக்கவே ஒரு 3-4 ஆலயத்துலேருந்து மகாமாரியம்மன் ஆலயத்தில் மண் எடுக்கிறது ஒரு வாய்ப்பு கிடச்சி. இந்த ஆலய நிர்வாகத்துக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே நிர்வாகம் இன்னொரு ஆலயத்தையும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதுவும் ரோட்டு பகுதியில் இருக்கிற ஒரு ஆலயம். இப்போது நான் எடுத்து இருக்கிற மண் எந்த மண் பார்த்தோமா, ரோட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே ஆலமரத்துக்கு பின்புறத்தில் பார்த்தோமா இன்னொரு ஆலயம் இருக்கு. 386வது ஆலயமாக அருள்மிகு நாகலிங்கேஸ்வரர் ஆலயம், அதாவது மகாமாரியம்மன் கோவிலுக்கு முன்புறமே இந்த ஒரு ஆலயம் இருக்கு. இந்த ஆலயம் வந்து தானாவே உதிச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. அதே நேரத்தில் இங்க இருக்கிற புத்த பராமரிச்சுட்டு வராங்க. இந்த ஆலயத்தில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தோமா, ரேணுகா தேவி அம்மாவோட வழிபாட்டே இருக்கு. ரேணுகா தேவி அம்மா உங்களோட குலசாமிங்களா, இந்த ஆலயத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். 300 கோயில் தாண்டின பிறகு தான் ரேணுகா தேவி அம்மாவே கண்டுபிடிச்சிருக்கேன். கிளாங்கில் இருக்கிற இந்த ஆலயத்தில் கண்டிப்பாக வந்து உங்களோட பூஜைகளை செய்யலாம், உங்களோட பிரார்த்தனை செய்யலாம், இல்லை குலசாமியோட வழிபாட்டும் செய்யலாம். அவங்க வச்சிருக்கிற வில்வ மரத்துலேருந்து ஒரு புடி மண்ணை கொடுத்துருந்தாங்க இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அதாவது மகாமாரியம்மன் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் தான் இந்த கோயிலும் பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு கிளாங் எக்ஸ்பெடிஷன் தொடரும். உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். இந்தமாரி கான்டென்ட்க்கு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.